Hi friends, welcome to Hema's Idea. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் கார்த்திகை தீபம் ஸ்பெஷல் தான் பார்க்க போகிறோம். அன்றைக்கி தீபம் ஏற்றும் போது என்னென்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அகல் விளக்கு பழைய இது நம்ம எல்லாருமே வச்சுருப்போம். அதை இப்போ கழுவுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் சூடான தண்ணியை ஊற்றிட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு, அடுத்ததான் நம்ம துணி துவைக்கிற சோப்பு இல்லைனா பவுடர் எதுனாலும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பழைய அகல் விளக்கு இருக்கும்ல அதில் போட்டுட்டு 1 ஹவர் நீங்கள் ஊற வச்சுருங்க. இப்போ இந்த மாதிரி நார்மலான வாட்டரில் ஒரு தடவை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். அகல் விளக்கு நல்லா கழுவியாச்சு பாருங்கள், சூப்பராக இருக்குது. நீங்கள் பழைய அகல் விளக்குனா இந்த 1 மணி நேரம் ஊற வச்சு இந்த மாதிரி பண்ணால் போதும். அதே புதிய அகல் விளக்கு வாங்கினீங்கன்னா 8 மணி நேரம் கண்டிப்பாக ஊற வைக்கணும். அப்போ தான் எண்ணெய் கசியாமல் இருக்கும். விளக்கும் நம்மளுக்கு நல்லா நின்று எரியும். இப்போ எல்லா இடத்துலையும் மழை காலமாக இருக்கிறனால நம்ம வெயிலில் காய வைக்க முடியாது. அதனால் இந்த மாதிரி காட்டன் துணி எடுத்து நல்லா எல்லா விளக்கையும் தொடச்சிக்கலாம். அகல் விளக்கையும் தொடச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம இதில் குங்குமம் போட்டு வச்சிடலாம். இந்த மாதிரி தனித்தனி கிணத்துல மஞ்சளும் குங்குமத்தையும் எடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம வைக்க போகிறோம். நம்மளுக்கு பட்ஸ் யூஸ் பண்ணி வச்சோம்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம பட்ஸை யூஸ் பண்ணி வைக்கும்போது நம்மளுக்கு அழகாக வரும். நம்ம வீட்டு குழந்தைகிட்டே இது கொடுத்தோம்னா அவங்களே அழகாக வச்சு கொடுத்துருவாங்க. இதே மாதிரி குங்குமத்துக்கும் தனியாக ஒரு பட்ஸ் எடுத்து கலக்கி மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இப்போ எல்லா விளக்குக்கும் நம்ம மஞ்சள் குங்குமம் வச்சிடலாம். விளக்குக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு. எப்போவுமே நம்மளுக்கு கார்த்திகை தீபம் ஏற்றும் போது ஒத்தப்படையில் தான் ஏற்றணும். ரெட்டப்படையில் வர மாதிரி நம்ம ஏற்றக்கூடாது. அதை மட்டும் நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க. மஞ்சள் குங்குமம்லாம் வச்சாச்சு. நம்மளுக்கு எண்ணெய் கீழே கசியாமல் இருக்கிறதுக்கு ஒரு டிப்ஸ் பார்க்க போகிறோம். அது என்னென்னா வீட்லேயுமே நெயில் பாலிஷ் இருக்கும். அந்த நெயில் பாலிஷை நம்ம இந்த வெளிப்பக்கமாக நம்ம பெயிண்ட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி வெளிப்பக்கம் இருக்குது இல்லையா, அவுட் சைடில் இந்த மாதிரி நம்ம நெயில் பாலிஷை பெயிண்ட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி நீங்கள் பெயிண்ட் பண்ணிட்டீங்கன்னா எண்ணெய் நம்மளுக்கு கசியாமல் இருக்கும். இதே மாதிரி எல்லா அகல் விளக்குலையும் நம்ம பெயிண்ட் பண்ணிக்கணும். பெயிண்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா எண்ணெய் கொஞ்சம் கூட உங்களுக்கு லீக் ஆகவே ஆகாது. தான் நம்மளுக்கு வெளியே பால்கனிலனா அங்கேனா ஏற்றும் போது நம்மளுக்கு விளக்கு அணையாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி 2 திரியை எடுத்துக்கோங்க. பஞ்சு திரி எந்த திரியாக இருந்தாலும் பரவாயில்ல. திரியை முறுக்கிக்கிட்டால் வெளியே வச்சாலுமே உங்களுக்கு அணையாமல் அது பாட்டே உங்களுக்கு ரொம்ப நேரம் நின்று எரியும். இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்னா அதை எண்ணெயை ஊற்றி நல்லா நம்ம ஊற வச்சிடணும். ஒரு நாள் ஃபுல்லாக ஊற வச்சிடணும். அதே போல் உள் பக்கமாக நம்மளுக்கு எண்ணெய் லீக் ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம முகத்துக்கு போகிற எந்த பவுடராக இருந்தாலும் அதை கொஞ்சோண்டு இந்த மாதிரி எல்லா விளக்குலையும் போட்டுட்டு இந்த மாதிரி பவுடரை தடவிட்டுணும். அப்போனா நம்மளுக்கு எண்ணெய் கசியாமல் இருக்கும். எடுத்து எண்ணெயை ஊற்றிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற திரியை இதில் போட்டுடலாம். இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு விளக்கு டக்குன்னு எரியும். அதே போல் உங்களுக்கு அணையாமையும் நல்லாயிருக்கும். 2 திரி போடுறப்போ பால்கனி மாடியிலனா வைக்கிறீங்கன்னா இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். உங்களுக்கு விளக்கு கொஞ்சம் கூட அணையவே அணையாது. நம்ம வீட்டில் இந்த மாதிரி வேஸ்ட்டான கேலண்டர் பேப்பர் அப்படி இல்லைனா வேஸ்ட்டான இந்த மாதிரி அட்டை இருக்கும்ல, இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நீங்கள் அகல் விளக்கு கீழே வச்சிங்கன்னா உங்களுக்கு எண்ணெய் லீக் ஆகாமல் இருக்கும். இந்த மாதிரி விளக்கு வச்சுட்டு இந்த மாதிரி வச்சுருங்க. அப்புறம் வீட்டில் அட்டை இருந்ததுன்னா இந்த மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எண்ணெய் எங்கேனாலும் லீக் ஆகாது. ஹால்லனா உங்களுக்கு எண்ணெய் லீக் ஆகாமல் இருக்கும்.
அதேமாதிரி வந்து எண்ணெய் வந்து நம்ம இது விளக்கு வைக்கும்போது இந்த மாதிரி கீழே சிந்திடுச்சுன்னா நம்ம வீட்டில் எல்லா வீட்லேயுமே வந்து மைதா மாவு, அரிசி மாவு, இல்லைனா வந்து கோதுமை மாவும் இருக்கும். அதை வந்து இந்த மாதிரி கொஞ்சோண்டு போட்டுட்டு இது மாதிரி தேய்ச்சி விட்டுட்டிங்கன்னா வந்து எண்ணெய் பிசுக்கு இல்லாமல் வந்து நம்மளுக்கு போயிடும். அடுத்ததாக நம்ம தீபம் ஏற்றுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எல்லா வீட்லையுமே சூடாக இருக்கும். அதை வந்து கொஞ்சம் நுணுக்கிட்டு இந்த மாதிரி எல்லா திரியிலையும் வந்து முன்னாடி வந்து இந்த மாதிரி அமுக்கி விட்டுருங்க. அப்போனா வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து பிடிச்சிக்கும். கஷ்டம் இல்லாமல் இந்த மாதிரி ஏற்றினா ரொம்ப நேரம் தீபமும் வந்து நின்று ரொம்ப நேரம் எரியும். இந்த மாதிரி எல்லா இதுலேயும் வந்து நீங்கள் வச்சு விட்டுருங்க. பாருங்கள், ஜெகஜோதியாக சூப்பராக எரியுது. நம்ம வந்து கற்பூரத்தை வந்து கொஞ்சம் நுணுக்கி வந்து முன்னாடி நம்ம தடவுனனால டக்குன்னு விளக்கு பொருத்துறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ரொம்ப நேரம் நின்றும் எரியும். காற்றுலேயும் வந்து நம்மளுக்கு அணைஞ்சு போகாது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க நிறைய ஷேர் பண்ணுங்கள்.